திமுக என்பது ஒரு மதம் பிடிச்ச அலையிற யானை. ஸோ அதிமுகன்ற கும்கியை கூட்டின்னு வராங்க. இந்த கும்கி அதை அட்டக்க பாகுது. இந்த நேரத்தில் புதுசாக விஜய்ன்ற ஒரு கும்கி வருது. ரெண்டு கும்கியும் சேர்ந்து அந்த மதம் பிடிச்ச யானையை குமாங்குத்து குத்துது. அந்த மத யானையால் ஊருக்கே ஆபத்து. இந்த ரெண்டு கும்கியில் எந்த கும்கி மத யானையை அடக்குனா என்ன? ரெண்டு கும்கியும் சேர்ந்து அடக்குனாலும் சந்தோஷம் தானே. ஊர் நல்லா இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம்தான். அடக்கப்பட்ட பிறகு அந்த மத யானையை பார்த்துருக்கிறீர்களா? அந்த எலிஃபெண்ட் கேம்புக்கெல்லாம் போய் நான் பார்த்துருக்குறேன். தூரமாக கட்டி வச்சுருப்பாங்க. மற்ற யானை கூட சேர்க்க மாட்டாங்க, தள்ளி கட்டி வச்சுருப்பாங்க. சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த யானைக்கு கண்ட தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். பாவமாக இருக்கும். இதுவாக தூக்கி போட்டு பார்க்க மிதிச்சிச்சு ஊரை இப்படி துவம்சம் பண்ணிச்சுன்னு தோன்றும். அது மாதிரி திமுகன்ற மதம் பிடித்த யானையை ஓரமாக கட்டி வைத்து தமிழகம் வேடிக்கை பார்க்கத்தான் போகிறது. ரெண்டு கும்கியில் ஒரு கும்கி நிச்சயமாக மத யானையை அடைக்கணும். சரியா? அது அதிமுக கும்கியா, தாவேக கும்கியா, அல்லது இரண்டும் சேர்ந்த கும்கியா என்பதை 26 நமக்கு தெரியப்படுத்தும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி, இந்த மதம் பிடித்த யானை இந்த ஊரை அழிப்பதை இந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. என்ன செய்து இந்த மதம் பிடித்த யானையை அடக்க வேண்டுமோ அதை இந்த சமூகம் செய்யும். நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, ஒருவேளை எது ரொம்ப முக்கியம் இந்த தேர்தல்னு கேட்டிங்கன்னா, திமுக எவ்வளோ மோசமான கட்சி, எவ்வளோ மோசமான ஆட்சின்றதை தான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த பூத்துக்கு போகும்போது இவனை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணோடனே ஏதாவது ஒரு ரைட்டு சாய்ஸை ஓட்டர் பண்ணிவிடுவான்னு நான் நம்புகிறேன். நான் 96 உதாரணத்தை பலமுறை மதிமுக உதாரணத்தை சொல்லியிருக்கேன். நல்ல கட்சி தான், இனி வீட்டுக்கு அனுப்பணும் இந்த அம்மாவை. அதனால் உறுதியாக நம்புகிறேன்.